ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சல் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ சென்செக்ஸ் வந்து 112 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்கில் பார்க்கும்போது பிஎஸ்சி செக்டார் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. சென்செக்ஸ் 73,085 பாயிண்ட்ஸில் இருக்குது. 112 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 22,119 பாயிண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி 50 22,050 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 48,114 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 230 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அன்றைக்கி 947 வரைக்கும் போச்சு. கடைசியில் 984 க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாமே ஒரு 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது ஒரு நல்ல அட்ராக்டிவ் ரேஞ்சுக்கு வந்துகிட்டே இருக்குது. டே பை டே பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அது போக சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. இன்றைக்கும் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 606 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் 621 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸ். இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லா இல்லை. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் தான். ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களோட சேல்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த நெகட்டிவ் அப்டேட் சேல்ஸ் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் இன்றைக்கி இதுலேயும் ஒரு அடி விழுந்துருந்துச்சு. 3,617 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ போச்சு. கடைசியில் 3,630 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஹீரோ மோட்டார் காப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸுமே நல்லா இல்லை. ஸோ ஓவரால் சேல்ஸ் பார்க்கும்போது 20% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. 3,88,068 யூனிட்ஸ். பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4,68,410 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு சேல்ஸ் 20% காலியானதுனால இன்றைக்கி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ நொமுரா எக்ஸ்பெக்ட் பண்ணது 4.4 லேக் யூனிட்ஸ். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக விற்றதுனால பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டுமே 20% காலியாக இருக்குது. 3,57,296 யூனிட்ஸ். சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 3,52,312 யூனிட்ஸு. ஸ்கூட்டர் சேல்ஸ் வந்து 30,756 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வந்து 30,000 யூனிட்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. 3 மாதம் தொடர்ந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் யூனிட் கிராசிங் 30,000 யூனிட்ஸ்க்கு மேலே 3 வருஷம் தொடர்ந்து இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து 33% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,200 யூனிட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மட்டும் டெஸ்டினி அந்த பிராண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஜூம் 125 இதுவும் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 3,617 ரூபா வந்திருக்குது. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 43% வரைக்கும் அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்திருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இன்னும் அடி விழ சான்சஸ் இருக்குது. பொறுமையாக இருந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து ஹீரோ மோட்டார் காப்பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 7,710 ரூபா வரைக்கும் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் 7,679 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோக்கு வந்திருக்கு பஜாஜ் ஆட்டோ. இவங்க 12,000 அப்படிங்கிற மார்க் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரே தர்மடியாக தான் இருக்குது. ஸ்டில் இதோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,52,071 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஜஸ்ட் 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டூ வீலர் சேல்ஸ் வந்து 2,99,418 யூனிட்ஸ். டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் 1,46,138 யூனிட்ஸ். பட் இது டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் 14% கீழே விழுந்திருக்கு. டூ வீலர் எக்ஸ்போர்ட் 1,53,280 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 23% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52,653 யூனிட்ஸாக இருக்குது. பட் பஜாஜ் ஆட்டோ வேல்யூஷன் அதிகம், ஹீரோ மோட்டார் காப் வேல்யூஷன் குறவாக இருக்குது. அதில் வேணால் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 108 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்குது. 111 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓரளவு பிஎஸ்சி செக்டாரில் தர்மடி விழுது. பட் இன்றைக்கி இந்த செக்டார் தான் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு பெருசாக பிஎஸ்சி செக்டாரில் பார்க்கும்போது. ஏன்னா மற்ற பிஎஸ்சி செக்டார்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4%, 3% அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவல் 229. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 50% மேலே அந்த ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆயாச்சு ஐஆர்எஃப்சி. பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. பட் பெருசாக இதில் வந்து பிஎஸ்சி செக்டராக இருக்கிறதுனால இப்போ ரயில்வேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க ஃபினான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த செக்டாரில் இவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க க்ரோத் வேல்யூ இருக்கும். பட் பெருசாக இப்போ ரயில்வேஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இல்லை. அதனால அந்த ஸ்டாக்கில் பயங்கரமாக அடி விழுது. ரயில்வேஸுக்கு அதிக அளவில் ஸ்பெண்டிங் இருந்துச்சுன்னா இவங்க வந்து அதிக அளவில் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிஎஸ்சி செக்டாரில் இந்த ஆர்இசி லிமிடெட் 4% அப்பாக இருந்துச்சு, 377 ரூபாவில் இருக்குது. பட் வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆர்இசி லிமிடெட். அதே மாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனாக 4% அப்பு 379 ரூபாவில் இருக்குது. இதில் ரெண்டுலேயுமே எனக்கு வந்து ஸ்டேக் இருக்குது. வருண் பெவரேஜ் இன்னைக்கு 4% அப்பு, சைமன்ஸ் 4% அப்பு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மரண அடிக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு 4% மேலே போயிருக்குது ஓவராலாட்டு. ஸோ சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் 2% மேலே போகிறதுக்கு அவங்களோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த பேஸில் மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் இந்தியா 4% அப்பு, அப்போலோ டயர்ஸ், வால்டாஸ், காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பாலிகேப் இதெல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாலிகேப்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்ஸ் அமௌண்ட் வந்து இந்த ஒயர் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டுக்கு வர்றது பெருசாக இம்பாக்ட் ஆகாது பாலிகேப்புக்கு அப்படின்னு சொல்லி சில ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ். நாட்கோ ஃபார்மா மறுநாட்டிலேருந்து இன்றைக்கி மீண்டு 3% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 799 ரூபா. ஆக்சுவலி கிளென்மார்க் ஃபார்மாவும் 3% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பெருசாக வந்து அடி இல்லை, பாசிட்டிவில் தான் இருக்குது. ஜியோ ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நான் சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளியர் கட்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இப்போதைக்கு இதில் போனோன்னா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 வீக் ஹை 394 ரூபா, இப்போ 198 ரூபா. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 196 ரூபா விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரவுண்டாக சொல்லணும்னா 200 ரூபா ஒரு ஷேருக்கு காலியாக இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொன்னது இதில் வெயிட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் கிளியர் கட்டாக புரியலை அப்படின்னு சொல்லி. 200 ரூபா அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு, 3% காலி. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 48% கிட்ட இந்த ஸ்டாக் வந்து விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ 1174 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி 1156 ரூபா வரைக்கும் வந்திருக்குது. இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அந்த செக்டரில் வந்து டிமாண்ட் குறையிறதுனால இப்போ அந்த கேம்போ கோலாவில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்போ கோலாவுக்கு வந்து ரைட்ஸ் எடுத்துட்டாங்க. ஐபிஎல்லில் வந்து கேம்போ கோலா செல் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கேம்போ கோலாவில் தான் இருக்குது. ஒன்று வந்து டெலகாம், இன்னொன்று வந்து இந்த கேம்போ கோலா, ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் வந்து ரீட்டெயில், இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டரு. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்னொரு அப்டேட் வந்திருக்குன்னா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு பெனால்ட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் பெனால்ட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 125 கோடி பெனால்ட்டி போட்டிருக்காங்க, $14.3 மில்லியன். என்னன்னு பார்க்கும்போது இவங்க லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பிட் சப்மிட் பண்ணி அதை வின் பண்ணியிருக்காங்க. அது மூலமாட்டி இவங்களுக்கு சப்சிடியும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 18,100 கோடி ஒர்த் ஆஃப் சப்சிடிஸில் இவங்களுக்கு சில சப்சிடிஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில், இது 2022 உள்ள அப்டேட்டு. ஸோ 2022 வந்து இவங்க பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங் போட இருந்திருக்காங்க. அதுக்கு வேண்டி கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து லோக்கலில் ப்ரொடக்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேண்டி கவர்மெண்ட் எடுத்த முடிவு. இது அவங்க இன்னும் பண்ணாததுனால 125 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, பெனலைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2022 அவங்க போடுவேன்னு சொன்னதை இன்னும் போடாததுனால இந்த ஃபைன் போட்டிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு, ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் செல் இந்த ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஓலா எலக்ட்ரிக் வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 1000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறோம், அவங்களோட லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 1000 எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ண போகிறோன்னு சொல்லி ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஓலா எலக்ட்ரிக் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன். அதானி கிரீன் எனர்ஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. $1.06 பில்லியன் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அசோக் லைலாண்டோட February சேல்ஸும் 4% விழுந்திருக்கு. 15,879 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் சேல்ஸ் 4% விழுந்திருக்கு. அசோக் லைலாண்ட் முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு அதில் பெருசாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. கிளென்மார்க் ஃபார்மா கொடுத்த அப்டேட் இவங்க 1.5 மில்லியன் பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. இந்த ஜெர்னிரிக் மெடிக்கேஷனுக்கு உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து யுஎஸ் ஹெல்த் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து ரீகால் பண்ணுறாங்க. நெட்ரஸோ ஆக்டோமைசமேட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிமிட்டை வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால, அந்த அவங்க ரெக்கமெண்ட் பண்ண லிமிட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால அதை ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிளென்மார்க் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. இவங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லார்சன் அண்ட் டியூபோ வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஜூபிட்டர் எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட் இவங்க 100 கோடி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் லைட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸில் வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனுவல் கெப்பாசிட்டி 8,000 to
10,000 லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 100 கோடி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஜூபிட்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி கொடுத்த அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நியூ ரன்வே வந்து நாசிக் ஏர்போர்ட்டில் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு 200 கோடி செட்டப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி இவங்களுக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஆர்சிடிசிக்கும் ஐஆர்எஃப்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து 952 வரைக்கும் 1952 வரைக்கும் போச்சு. கடைசியில் 1978 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3503 இதோட ஃப்ரெஷ் 52 வீக் ஹை. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 40% 40 to 45% வரைக்கும் இந்த ஸ்டாக் விழுந்திருக்கு. என்ன கேட்டால் இப்போதைக்கு இதெல்லாம் ரிஸ்க்காக தான் தோணுது. ஏன்னா அந்த செபி வந்து சில சர்க்குலரை விட்டாங்க ரீசெண்டாட்டு. இந்த ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டை வந்து வேல்யூ அதிகப்படுத்துறதுனால அன்னையிலேருந்து இதுக்கெல்லாமே 7.5 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ ஓவராலாட்டு இப்போதைக்கு ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாத ஸ்டாக்கும் 52 வீக் லோ போயிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ட்ரெண்டாக இருந்திருக்கு. பட் நான் மார்க்கெட்டை காலேருந்து ஈவினிங் வரைக்கும் வாட்ச் பண்ணல. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் அங்கே போயிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோவும் டிலே ஆகி வருது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் க்ளோசிங் தான் பார்த்தேன். இன்றைக்கி நான் மார்க்கெட்டை பார்க்கல. ஸோ என்ன நடந்துன்னு எனக்கு கிளியராக புரியல. பட் நியூஸஸ் மட்டும் உங்கள்கிட்ட நான் கரெக்டாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரெஷர் ஆகிறதுக்கு இப்போ கனடா மெக்சிகோ மேலே அடிஷ்னல் டேரிஃப் அப்படின்னு சொல்லி மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சைனாக்கும் அடிஷ்னல் 10% டியூட்டின்னு சொல்லி த்ரெட்டன் கொடுக்குறாங்க அமெரிக்கா தரப்புலேருந்து. இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மினரல்ஸ் டீல் $500 பில்லியன் ஒர்த் ஆஃப் மினரல் டீலில் வந்து நாங்கள் கையெழுத்திட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்குறாரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ப்ளஸ் வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து மீட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணதை விட லோவாக தான் இருக்குது, 6.2% இருக்குது. எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. அது ஒரு அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உக்ரைன் டீல் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து என்னது கன்ஃபார்ம் ஆக இருக்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டொமஸ்டிக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. அதுவும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை ஆட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ப்ரெஷர் சிச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆன்டி ஒபிசிட்டி, அதாவது அந்த ட்ரக்கை வந்து டைப் 2 டயபெட்டிஸ் ட்ரக்கை வந்து நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது சன்ஃபார்மாவோட திலீப் ஷாங்வி அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் வந்து $150 பில்லியன் குளோபலி வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் $150 பில்லியன் இந்தியா குளோபல் எல்லாமே சேர்த்து அவங்க வந்து இதில் எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ. ஓவரால் இது வந்து சன்ஃபார்மாக கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.